கடைசி 30 நிமிடங்கள் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். இப்போ புஷி ஆனந்த் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, இந்த ஜனநாயகம் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, ஏன்னா கடைசி படம், இதுல நீங்க கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, பெரிய அளவுக்கு வசூலா இருக்காது, ஏன்னா படத்துல பெருசா ஒண்ணுமே கருத்து இல்ல. சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தன் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவங்க ரொம்ப சூப்பரா டான்ஸ் ஆடினாங்க. தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜனநாயக படத்தை பத்தி பார்க்க போறோம். பெரும் சர்ச்சைக்கு மத்தியில, மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. கடந்த ஆண்டு தீபாவளி அன்னைக்கே ரிலீஸ் ஆக வேண்டியது, ரிலீஸ் ஆகல. ஏன் அப்படின்னா சென்சார் போர்டு அனுமதி கொடுக்கல. ஏன் அனுமதி கொடுக்கலன்றது அவங்க ஒரு பட்டியலே போட்டாங்க. படத்துல நிறைய காட்சிகள் வன்முறை, ரொம்ப அதிகமான வன்முறை காட்சிகளா இருக்குது. அதுவும் இல்லாம படத்துல பாத்தீங்கன்னா அதிகமா வன்முறை காட்சிகளா இடம்பெற்று இருக்குது. கடந்த விஜய் அவர்களுடைய படத்தை விட இந்த படத்துல பார்த்தா அதிகமான வன்முறை காட்சிகளும், இந்திய நாட்டை மற்ற நாடுகள், மற்ற அந்நியர்கள் அபகரிக்கிற மாதிரி சூழ்ச்சி பண்ணி இந்த நாட்டை ஜப்தி பண்ற மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டில் பலதரப்பட்ட குறைகளை வச்சாங்க. காட்சிகளை நீக்க சொல்லியிருந்தாங்க. அந்த காட்சிகளை நீக்க முடியாது அப்படின்ற மாதிரி படக்குழு ஸ்ட்ராங்கா நின்றுருந்தாங்க. எந்த ஒரு காட்சியும் நீக்க முடியாது, அப்படியே படம் கிட்டத்தட்ட 3.5 மணி நேரத்துக்கு மேல படத்தினுடைய நேரம் இருக்குது, அந்த முழு நேர படமும் அப்படியே நம்ம வெளியிடுவோம் அப்படின்ற மாதிரி சென்சார் போர்டுக்கு இவங்க டிக்ளரேஷன் பண்ணியிருந்தாங்க. லேட்டாக தான் அதில் வேற என்ன செஞ்சுருந்தாங்கன்னா, இவங்க சென்சார் போர்டுக்கும் அனுப்பிச்சிருந்தாங்க. படத்தை அனுப்பிச்சிருந்தாங்கன்னா என்ன செய்யணும், படத்தை பார்த்து ஒவ்வொரு காட்சிகளையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பாங்க. சென்சார் போர்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு படம் வருதுன்னா அந்த படத்துல என்ன கதை சொல்ல வராங்க, என்ன காட்சிகள் காட்டப்படுது, இது மக்களுக்கு ஏதாவது ஒரு பலன் தருதா, இல்ல வேற ஏதாவது அசிங்கமான ஆபாசமான பாடல்லாம் இருக்குதா, அதுக்கு ஏ சர்டிபிகேட்டு, யூ சர்டிபிகேட்டுன்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட்டா பிரிச்சு வச்சிருக்காங்க, பிரிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஜனநாயகம் படத்துக்கு என்ன சர்டிபிகேட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனை ஓடுது. அதுவும் இல்லாம அந்த சில காட்சிகளை நீக்க சொல்றாங்க. மத்திய அரசு, தமிழக அரசு அப்படின்ற மாதிரி நிறைய சூழ்ச்சிகள் செய்து அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. தாவிகா சார்ந்த தற்போது இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிடிஆர் நிர்மல்குமார், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, ஏன் பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணாங்க பொங்கல் அன்னைக்கு, ஜனநாயகன் படத்தை ஏன் ரிலீஸ் பண்ண விடலன்னு சொல்லி ஆதவ் அர்ஜுனா ரொம்ப திமுகவை ரொம்ப சாடி, ரொம்ப ஒருமையாலும் பேசியிருந்தாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எதிர்ப்பு, காழ்ப்புணர்ச்சி, எவ்வளோ பொறாமப்படுறாங்க, எவ்வளோ சதி பண்ணுறாங்க, சூழ்ச்சி பண்ணுறாங்க அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஒரு சென்சார் போர்டுன்றது தமிழக அரசுக்கு சார்ந்தது ஒரு பகுதியா, ஒரு பொறுப்பா இல்லைன்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரா இல்ல சும்மா குற்றஞ்சாட்டுன்னு சொல்லி சொல்றாரா தெரியல. சொன்னாரு. கடைசி கணத்துல படமும் என்ன செஞ்சாச்சு, கடைசியில் இணையதளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா கடைசியில இணையதளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 2 கோடி மக்களுக்கும் பக்கத்துல இணையதளத்துல பார்த்துட்டாங்க. இது யார் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்தை? முழு நேர படமும் ஒரு காட்சி கூட விடாம ஒட்டுமொத்த காட்சியுமே இணையதளத்துல ரிலீஸ் ஆயிடுச்சு, வைரலா போச்சு. சைபர் கிரைம் அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க. இது எங்க இருந்து படம் ரிலீஸ் ஆயிருக்கும்? எடிட்டிங் டீம்ல இருந்தா, அல்ல படக்குழு ப்ரொடியூசிங் டீம்ல இருந்தா, அல்லது விஜய் அவர்களுடைய தளத்துல இருந்து, அவருடைய பின்னாடி இருந்தக்கூடிய செயலாளர்கள் யாராவது இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்களா? இவங்க 3 பேர் தான். ஒன்று எடிட்டிங் டீமா இருக்கும், அல்லது படக்குழுவில் அவங்களோட ரெக்கார்டிங் ஒன்று இருக்கும், சென்சார் போர்டில் இருக்கும். சென்சார் போர்டு ரிலீஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்களே அனுமதி கொடுக்கல. அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு பலனுமே இல்லை. இந்த படத்தை கடைசி கட்டத்தில் எப்படி ரிலீஸ் ஆச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ஆலோசனைகள், அதில் அங்கே ஒரு நடவடிக்கை போயிட்டு இருக்கிற நேரத்தில் படத்தை பார்த்தவங்க எல்லாருமே நிறைய பேர் கருத்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தை பற்றி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது, இந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்குது. முழுக்க பகவத் கேசரி படத்தை பாலையா அவர்கள் நடித்த தெலுங்குல வெளியிட்ட பாலையா இருக்காங்கல்ல, பகவத் கேசரி, அந்த படத்தை அப்படியே ரீமேக் பண்ணி படத்தை எடுத்திருக்கிறாங்க. ஒரு சில காட்சிகளை மட்டும் அப்படியே கிராஃபிக்ஸ் மாதிரி ஹாலிவுட் படத்து மாதிரி காட்டியிருக்கிறாங்க. இந்திய நாட்டை வெளிநாட்டு இருக்கக்கூடிய அந்நியர்கள் என்ன செய்யறாங்க, ஆக்கிரமிச்சு ஜப்தி பண்ணிடுறாங்க, போர் செஞ்சு ஜாதி மதத்தை தூண்டி ஜாதி மத கலவரத்தை உருவாக்கி, இது போன்ற ஒரு சர்ச்சையான ஒரு படமாக தான் இருக்குது. அதனால சென்சார் போர்டு சர்டிஃபிகேட் கொடுக்கல, படத்தை ரிலீஸ் பண்ண விடலன்னு சொல்லி பல அரசியல் ஆலோசகர்களும், படத்தை விமர்சிக்கக்கூடிய திரைப்பட விமர்சகரும் சரி,
நிறைய யூடியூபர் சேனல் சாட்டை திருமுருகன், சவுக்கு சங்கர், இவர் மாரி யூடியூபர் மாரிதாஸ், இது போன்ற புழு சட்டை மாறன் அவருங்க, இப்படி நிறைய பேர் படத்தை பார்த்தவங்க சொல்ற விஷயங்களை வச்சு கேட்டு ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. படத்துல அப்படி பிரமிக்கிற அளவுக்கு ரொம்ப அப்படியே நம்ம ஆக்ரோஷமா உணர்ச்சிகளா தூண்டுற அளவுக்கான மாதிரி காட்சிகள் இருக்குதான்னு பார்த்தா அப்படிலாம் இல்லைன்ட்டாங்க. படத்தை பார்த்தவங்களே சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி காட்சிகள்லாம் இல்லை. முழுக்க முழுக்க பகவத் கேசரி வந்து கிண்டி கிளறி வச்சிருக்காங்க. இதுக்கு தான் இவ்வளோ மக்கள் வந்து ஆர்வப்பட்டாங்களா? இது வினோத் அவர்கள் டைரக்டர் இயக்குனர்கிட்ட வந்து அவங்க மக்கள்லாம் ரசிகர்லாம் கேட்குறாங்க. படத்தை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கேட்டுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. படம் எப்படி இருக்கும், படம் எந்த மாதிரியான காட்சிகள்லாம் இருக்கும், அரசியல் சம்மந்தப்பட்டதா இருக்குதா, முழுக்க முழுக்க அரசியல் சம்மந்தப்பட்ட படமா இருக்குமா, இல்ல குடும்ப ரீதியான நகைச்சுவை ரீதியா ஆக்ஷன் மட்டுமே இருக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, இது முழுக்க முழுக்க மாசாவும் இருக்கும், அல்டிமேட்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பஞ்ச் டைலாக்கா வினோத் சொல்லியிருந்தாரு. இது பகவத் கேசரியோட ரீமேக் மாதிரியும் தெரியுது அப்படின்ற மாதிரி மக்கள்லாம் ஃபேன்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது அப்படிலாம் இல்லை, ரீமேக்ல இல்லது, முழுக்க முழுக்க இது தளபதிக்கு உண்டான படம் தான் அப்படின்ற மாதிரி சொன்னாரு வினோத். ஆனா சமீபத்துல 2 நாட்களுக்கு முன்பாக இப்போ பட ரிலீஸ் தேதி வந்து அறிவிச்சிட்டாங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. சர்டிபிகேட், அதாவது 18 வயசுக்கு மேல் உள்ளவங்க தான் படத்தை பார்க்கணும், 18 வயசு கீழே உள்ளவங்க படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, படம் ரிலீஸ் பண்ணுற படக்குழுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல், அவங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நஷ்டம். கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நஷ்டம். படம் வந்து சொன்ன டேட்ல ரிலீஸ் ஆகலை. படம் வந்து இணையதளத்துல வந்து ஆல்ரெடி ஏற்கனவே என்ன செஞ்சுட்டாங்கன்னா மக்கள்லாம் பார்த்துட்டாங்க. மீண்டும் இந்த படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பார்ப்பாங்கன்றது சந்தேகம் தான். இப்போ ப்ரீ புக்கிங்ல கூட பெருசா புக்கிங் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டு வராங்க. வினோத் அவர்கள் வந்து ஒரு சமீபத்தில் யூடியூப் சேனலுக்கு வந்து ப்ரெஸ் மீடியா மாதிரி ஒரு பத்திரிகையை சந்திச்சிருக்கிறாங்க. அப்போ சந்திச்சிருக்கும்போது கேட்குறாங்க, இந்த படம் எப்படிப்பட்ட படமாக இருக்கும், எந்த மாதிரி ஒரு களமாக இருக்கும், படத்தை வந்து ஏதாவது பெரிய வசூல் வருமா அப்படின்ற மாதிரி கேட்கும் பொழுது, படம் வந்து வசூல் வருமா வராதான்னு தெரியாது, வருத்தத்தில் தான் இருக்கிறேன். ஏன் சர்டிஃபிகேட் வந்து படத்துக்கு கிடைச்சிருச்சு, யூ அல்லது யூ/ஏ இந்த மாதிரி எல்லாருமே பார்க்குற மாதிரியான படமாக இருக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம். அந்த மாதிரி படம் அமையலை, படம் காட்சிகள் அமையலை. சென்சார் போர்டும் நம்ம யூ சர்டிஃபிகேட் கொடுக்கல, யூ/ஏ எல்லாருமே பார்க்குற மாதிரி சர்டிஃபிகேட்டும் கொடுக்கல, பெரியவர்கள் மட்டும் பார்க்குற மாதிரியான சர்டிஃபிகேட் தான் கொடுத்துருக்குறாங்க. அதனால நாங்கள் வருத்தத்தில் தான் இருக்கோம். இருந்தாலும் சில காட்சிகள் கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 30 நிமிஷம் வந்து ரொம்ப மாசா இருக்கும். படத்தை கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு முகத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா வினோத் படம் முழுக்க மாசா இருக்கும்னு முன்னாடியே சொன்னவர், படம் வந்து எல்லாருமே பார்த்துட்டாங்க அப்படின்றக்காண்டி கடைசியில அவர் ட்விஸ்ட் வைக்கிற மாதிரி என்ன சொல்றாருன்னா, கடைசி 30 நிமிடங்கள் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். அவர் அரசியல் வரக்கு முன்னாடியே, அரசியல் இப்போ வந்து முதலமைச்சர் ஆகிட்டாரு, முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச காட்சிகள்லாம் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு இருக்குது. அதாவது ஜனநாயகன் படத்துல எப்படி நடிச்சாரோ அந்த மாதிரி வந்து நிஜத்திலேயே அவர் இருந்துட்டு தான் இருக்கிறாருன்றதை வினோத் அவர்கள் வந்து சமீபத்தில் நடந்த ஒரு யூடியூப் சேனல்ல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஒரு சில காட்சிகள், அந்த ஒரு சில சம்பவங்கள்லாம் செஞ்சிருப்பாரு. சட்டமன்றத்தில் செஞ்சு ஸ்டாலின் எங்க அப்பாவை காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு கேலி கிண்டலா செய்த காட்சிகள்லாம் வந்து படத்துல ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு. படத்துல செஞ்சதுதான் வந்து நேரடியாக சட்டமன்றத்துல செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு வினோத் அவரே சொல்லியிருக்கிறாரு. அது போக கரூர்ல நடந்த கிட்டத்தட்ட 43 பேருக்கு மேல நிறைய பேர் இறந்துருக்கிறாங்களே, இந்த காட்சியெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அது படத்துல வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் நீங்க கரூர் ஷூட்டிங்ல வச்சு நிஜத்துல வச்சு எடுத்தீங்களா அப்படின்னு அதையும் கேட்கிறாரு அவர், ஆங்கர் கேட்கிறாரு. அவர் சொல்லும்போது அதுக்கு வந்து ஒரு சில காட்சிகள் நாங்க எடுக்கதான் செஞ்சோம், அதாவது பிரச்சாரம் பண்ணும்போது எடுக்கதான் செஞ்சோம், ஆனா கரூர்ல எடுக்கல, அப்படி எடுத்திருந்தா எங்க மேல விசாரணையெல்லாம் வந்தது, விசாரணையில தெரிஞ்சிருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பூசி மழுப்புறாரு. ஆனா நக்கீரன் கோபால் அவர்கள் என்ன செஞ்சார், யூடியூபரா இருக்கிறாரு, பத்திரிகையாளரா இருக்கிறாரு, மிகப்பெரிய பத்திரிகையாளர், ரொம்ப மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லலாம். அவர் என்ன சொல்லிட்டாரு, படத்தை முழுக்க முழுக்க எங்கெல்லாம் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாரோ அங்க எல்லாமே ஷூட்டிங்குடைய கேமராக்கள், வீடியோ ஃபுட்டேஜ் எடுக்கக்கூடிய, அந்த படத்துக்குன்னு சினிமாக்குன்னு எடுக்கக்கூடிய கேமரா இருக்கும் பார்த்தீங்களா, வீடியோ கவரேஜ் பண்றக்கூடிய போட்டோ வீடியோஸ் எல்லாமே முழுக்க முழுக்க எல்லா இடத்துலையும் கொண்டு வந்தாங்க அப்படின்றத நக்கீரன் கோபால் அவர் தெளிவா சொல்லியிருந்தார். அது சொன்ன மாதிரியே சில காட்சிகள்லாம் நிறைய இருக்குதுன்னாங்க. ஜனநாயகன் படத்துல வந்து பாட்டுல இவர் அம்பேத்கர் வர மாதிரியும், பெரியார் வர மாதிரியும், நிர்மல்குமார் நிர்மல்குமார்ல அந்த பாட்டுல வராராமா. அந்த படத்தை நாளைக்கு எல்லாருமே மக்கள் வந்து தியேட்டர்ல பார்ப்பாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி 2 கோடி மக்கள் பார்த்துட்டாங்க. படத்தை பார்த்தவங்க தான் சொல்றாங்க. இப்போ அதிகபட்சம் யாரு போய் பார்ப்பாங்க, ஃபேன்ஸ் பார்ப்பாங்க. இப்போ புஷி ஆனந்த் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் அமைச்சர் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, இந்த ஜனநாயகன் படத்தை திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, ஏன்னா கடைசி படம்,
நடிகரும் முதலமைச்சருமான விஜய் அவருடைய கடைசி படம்னால திருவிழா மாதிரி கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி புஷி ஆனந்த் சொல்லி இருக்கிறாரு. இதற்கு பலரும் பல கட்சி தலைவர்கள் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் எல்லாருமே போய் படத்தை போய் பாருங்க. தியேட்டர்ல கட் அவுட் பேனர்னு போட்டு அப்படியே கோலாகலமா கொண்டாடுங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்கன்னு சொல்லி ஒரு சொன்னவர் யாரு? புஷி ஆனந்த். ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய பொதுச் செயலாளர் சொல்றாரு. இதை மக்கள் எல்லாம் எப்படி பாக்குறாங்க? என்னடா அது சினிமா மோகத்துல இருந்து மக்கள் எல்லாம் இவங்க வெளியே கொண்டு வந்து ஒரு பகுத்தறிவு கொடுக்கணும், புத்தகங்களை படிக்க சொல்லணும், கல்வி கூடங்கள்ல கல்வி அறிவை வளர்க்கக்கூடிய நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்றதுக்கு உண்டான வழிகள் வந்து ரூட்டை சொல்லி கொடுப்பாங்களா? சினிமாக்களை பாருங்க, படத்தை ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு நீங்க ஸ்கூல்ல லீவை போட்டு படத்தை பாருங்க, காலேஜ் லீவை போட்டு போய் படத்தை பாருங்க, கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. என்ன ஒரு பிரச்சாரம் சொல்லி நிறைய நாம் தமிழர் கட்சி இடுபாவன் கார்த்திக் அவர்கள் ரொம்ப சகோதரர் நல்ல அழகிய முறையில் பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்காரு. இது மேலே நீங்கள் கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்லக்கூடிய எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கேஸ், நாங்களாம் பல கேஸை பார்த்தவங்க, பல ஜெயில்களை பார்த்தவங்க, உங்களை மாதிரி இல்லை. உங்களுக்கு படத்துக்காண்டி படம் ரிலீஸ் ஆகிருக்கும். இப்போ முதலமைச்சர் ஆனோன்னு சர்டிஃபிகேட் கிடைச்சி படம் ரிலீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகலைல்ல. ரிலீஸ் ஆனது ஒரு 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 கூட்டம் சொல்றாங்க விஜய் தரப்பு அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா படத்துல சில காட்சிகள் டிவிகே அப்படின்ற மாதிரியே படத்துல அந்த விஜய் அவருடைய பேரை வந்து டிவிகே தளபதி வெற்றி கொண்டார். அதாவது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற மாதிரி ஒரு சில காட்சிகள் எல்லாம் வந்து படத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சாட்டை துறைமுருகன் சொல்லியிருந்தாரு, இடும்பவன் கார்த்திக் சொல்லியிருந்தாரு. அதை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி, மக்களை வந்து ரொம்ப வன்மத்தை கக்கிற மாதிரி, ஜாதி மதத்தை தோன்ற மாதிரி, அதாவது சண்டையிட்டு காட்சிகள் நிறைய விஷயங்களை வந்து படத்துல இருக்குது. இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நம்ம மக்கள்லாம் எதிர்க்கணுமே தவிர இதற்கு வந்து ஆதரவு கொடுத்து பேசக்கூடாது. இது வந்து ஒரு கட்சியினுடைய பொதுக்குழு உறுப்பினர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பொதுச் செயலாளர் சொல்லும் பொழுது மக்கள் எப்படி பார்ப்பாங்க? சாதாரணமா பார்க்கலாம், ஏதாவது மக்களுக்கு உங்க கருத்து இருக்குதா, ஓகே, ஏதாவது பொழுதுபோக்கா பார்க்கலாம். அதுக்கு காலேஜ் லீவ் போட்டு வாங்க, திருவிழா மாதிரி கொண்டாடுங்க, பேனரை வைங்க, கட் அவுட் வைங்க. கட் அவுட் விழுந்து ஒரு 20 பேர் கீழே விழுந்து அதுல 20 இறந்து போறாங்களா, பிரச்சனை இல்லை, திருவிழா கொண்டாடுங்க. முதலமைச்சருடைய கடைசி படம் இல்ல, 20 பேர் செத்தா என்ன, 40 பேர் செத்தா என்ன, 100 பேர் செத்தா என்ன, அவங்களுக்கு திருவிழாவா இருக்கணும். சினிமா தியேட்டர் வந்து ஃபேன்ஸ் வந்து நிறைச்சு ப்ரீ புக்கிங்ல அவங்களுக்கு டிக்கெட் வசூலாகணும். அந்த டிக்கெட்டை கூட அவங்க ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் ஆன பின்னாடி கூட படத்துக்கு ஆன லாஸை வந்து முதலமைச்சர் ஆன உடனே ஒரு வாரத்துல என்ன செட்டில்மெண்ட் ஆயிடுச்சு. அது ஒரு கதையா ஓடிட்டு இருக்குது. எப்படி செட்டில்மெண்ட் பண்ணாங்க படம், அதாவது தேர்தலுக்கு முன்பாக எந்த ஒரு செட்டில்மெண்ட் நடக்கல. அமேசான் தரப்புல இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ண டேட்டும் தாண்டிடுச்சு. அவங்களுக்கும் நஷ்ட ஈடு கேட்டு நோட்டீஸ் போட்டிருந்தாங்க கோர்ட்ல. அதுபோக கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருந்தது. அப்போல்லாம் என்ன செய்யல, அவங்க நஷ்ட ஈடாத ஒரு பணமும் கொடுக்கல. ஆனா முதலமைச்சர் ஆன உடனே ஒரு வாரத்திலேயே கேவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு அந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகி இணையத்துல, அதாவது இன்டர்நெட்ல எல்லாம் ரிலீஸ் ஆன லாஸும், அது எப்படி இருந்தாலும் அது இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகலைனாலும் படம் ரிலீஸ் ஆனாலும் என்ன, மக்கள் பெருமளவுக்கு ஃபேன்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்களே, பெரிய அளவுக்கு வசூலாக இருக்காது. முந்தைய படங்களை விட ரொம்ப மோசமான ஒரு வசூலை தான் சந்திச்சிருப்பாங்க. இப்போ வந்து என்ன செஞ்சுட்டாங்க, அதனால கூட இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகியிருந்திருக்கலாம் அப்படின்னு மக்கள் சொல்றாங்க. ஒரு சில அரசியல் ஆலோசகர்கள், திரைப்பட விமர்சகர்கள் எல்லாம், புழு சட்டை மாறன் போன்ற பிரபலியமான யூடியூபர்களோட என்ன சொல்றாங்கன்னா, படம் உண்மையிலேயே இன்டர்நெட்ல ரிலீஸ் ஆகும், நேரடியாக திரைப்படத்தை அதாவது தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு வசூலாக இருக்காது. ஏன்னா படத்துல பெருசா ஒண்ணுமே கருத்து இல்லை, பாட்டு எல்லாம் ஆபாசமான பாட்டா இருக்குது, எல்லாம் காட்சி எல்லாம் ரொம்ப வன்முறை தூண்டுற மாதிரி, வசனங்கள் எல்லாம் ரொம்ப மோசமா இருக்குது. தெலுங்குல நடிச்ச பாலையா அவர் நடித்த படம் எவ்வளவு பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய பகவன் கேசரி எவ்வளவு பரவாயில்ல, அதை ரீமேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி பகவன் கேசரி போட்டு கொடூரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சதி சூழ்ச்சிகள் ஒரு கட்டத்துல பிரச்சாரம் பண்ணாரு. படம் ரிலீஸ் அதிகாரப்பூர்வமா நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, மக்களும் அதை பார்க்கதான். இன்னும் சில பேர் பார்க்காத மக்களும் போய் பார்ப்பாங்க, ஃபேன்ஸ் பார்த்த மக்களும் பார்ப்பாங்க. பார்க்குறவங்க இருக்காங்கல்ல, ஆட்டம் போடுறவங்க, பாட்டு ரிலீஸ் ஆகல ரீல்ஸ் விரும்புகிறவங்க. எம்எல்ஏ கூட சமீபத்தில் பார்த்தீங்க, ஏதோ ஒரு அரசு நிகழ்ச்சிகளில் பார்த்தீங்கன்னா இந்த தளபதி, அதாவது ஜனநாயகனுடைய பாட்டில் வந்து தளபதி கச்சேரின்னு பாட்டு வந்தது. அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருந்தாங்க, அழகாக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. இந்த சிவகாசி எம்எல்ஏ கீர்த்தன் அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தன் அவங்க வந்து ரொம்ப சூப்பராக டான்ஸ் ஆடியிருந்தாங்க. அந்த மாதிரி டான்ஸ் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய அந்த ரீல்ஸை விரும்புகிறவங்க, படத்தை விரும்புகிறவங்க, தளபதி அதை விஜய் அவருடைய ஃபேன்ஸ் வந்து விரும்பி படத்தை பார்த்தா தான் உண்டு. ஆனால் வசூல் ஆகுமான்றது கேள்விக்குறி தான்.
இதை வந்து நம்ம நாளைக்கு அதிகாரப்பூர்வமா எவ்வளவு வசூலாகுது, படத்தினுடைய ரிஃப்ளெக்ட் என்னென்ன ஒரு சில காட்சிகள் இடத்துல வந்து மியூட் பண்ணியிருக்காங்களாமா. அதாவது டிவிகே டு அம்பேத்கர் டு டிவிகே சட்டம் வரப்போகுது அப்படின்ற மாதிரிலாம் நிறைய காட்சிகள், முதலமைச்சர் ஆகிற மாதிரியோ ஒரு சில வசனங்கள்லாம் வந்து வச்சிருக்கிறாராமா, விஜய் அவர்லாம் வச்சிருக்கிறாராமா. அரசியலை வச்சு சமுதாயத்துக்கு நல்லது பண்ண சொன்னா அதுல வந்து நீங்க வந்து திருடுறீங்களா, ஊழல் பண்றீங்களா அப்படின்ற மாதிரியான வசனங்கள்லாம் வச்சிருக்கிறாராமா. அது எல்லாமே அவருக்கே முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இதெல்லாம் படத்தினுடைய பார்க்கும் பொழுது, படத்தினுடைய விமர்சனங்களை கேட்கும் பொழுது, படத்தினுடைய அவர் படத்திலே முதலமைச்சர் ஆகிற மாதிரி சீன்ஸ் எல்லாம் கூட இருக்குதாமா. இதெல்லாம் முன்கூட்டியே கணிக்கும் பொழுது முதல் தேர்தலே வெற்றி இருக்கிறார். பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குது. எப்படி இவர் வந்து அதாவது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடியே போலீஸு கான்வாய், இந்த முதலமைச்சர் சிஎம் கான்வாய் எல்லாம் அவருக்கு வந்து காலையில் 5 மணிக்கே அவருடைய வீட்டுக்கு வந்திருக்குது. படத்துக்கு முன்னாடியே படம் ரிலீஸ் ஆகலன்னு சிம்பத்தி கிரியேட் ஆகிருக்குது. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இன்டர்நெட்ல இது மாதிரி எந்த ஒரு படமும் அவர் காணதே இல்லை. மெர்சல், பிகிலு, கோட்டு, நிறைய படங்கள், சர்க்கார் படம், தலைவா படம் நடிச்சார். தலைவாவும் இது மாதிரி தான் ஒரு கேங்ஸ்டரா இருந்து கடைசியில் மக்கள் தலைவராக ஆகிற மாதிரி, அதான் டைம் டு லீடுன்னு வச்சிருக்கே. முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணாம நிறுத்தி வச்சிருந்தாங்க. ஆனா அதுலயும் ஒரு சில காட்சிகள் இப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி நிறுத்தி வச்சிருந்தாங்க. அது போன்ற படங்கள் கூட இன்டர்நெட்ல வரல. ஆனா இப்போ லாஸ்டா நடிச்ச படம் ஜனநாயகன் படத்தை வந்து இன்டர்நெட்ல தைரியமா வெளியே வந்து முழு படமும் HD குவாலிட்டியில, அதுவும் தியேட்டர்ல பிரிண்ட் வரும் பார்த்தீங்களா, படம் ரிலீஸ் ஆன அந்த மாதிரி கூட இல்லை, HD குவாலிட்டியில வந்திருக்குது. அப்படின்னா இதெல்லாம் ஒரு சந்தேகம் வருது மக்களுக்கே. ஒரு ஓட்டு போட்ட மக்களும் சரி, ஓட்டு போடாத விஜய் அவர்களுக்கு எதிர்த்து ஓட்டு போட்ட மக்களுக்கும் ஒரு சந்தேகம் வருது. இதெல்லாம் வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ஸ்மார்ட் பிளான் ஸ்கெட்சா இருக்குமோ அப்படின்ற மாதிரி மக்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குது. இந்த ஆட்சி வந்து ஜனநாயகம் படத்துல பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி, பெண்களுக்கு உரிமையை வந்து மீட்டெடுக்கிற மாதிரிலாம் சில காட்சிகள்லாம் இருக்குன்னு சொல்லி எச்சில் சொல்லியிருக்கிறாரு. ஆனா உண்மையில அந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்தா 2 மாசம் ஆட்சியில நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல கொலைகள், கற்பழிப்பு, பாலியல் பலாத்காரம் சொல்லி இதுல தாவேகா நிர்வாகிகளே பலரும் கேஸ்ல வந்திருக்கிறாங்க. கேட்டா இதுக்கு என்ன சொல்லுவாங்க? பாத்தீங்களா, தாவேகா நிர்வாகிகள் செய்தாலும் கூட போக்சோ கேஸ்ல இருந்தாலும் கேஸை நாங்க என்ன செஞ்சிடறோம், அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்பாங்க. செய்யறதே அவங்க தானே, 90% அவங்களே செய்யறாங்க. இதுல எப்படி இவர் வந்து தலைவர் முதலமைச்சர் வந்து குற்றங்களை தடுக்க போறாரு, ஊழல் தடுக்க போறாரு, பாலியல் கொடுமைகள்லாம் தடுத்து நிறுத்த போறாரு, பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு சட்டத்தை வந்து உறுதிப்படுத்துவாருன்றத, படத்துல இருக்கிற மாதிரி நிஜத்துல இருப்பாரான்றத இன்னும் 2 மாசத்துல நம்ம பார்த்துருக்குறோம். இந்த 2 மாசத்துலயும் மக்களுக்கு என்ன தெரியுது, முழுக்க என்ன செய்யல, எந்த ஒரு பாதுகாப்புக்கு உண்டான எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. ஜனநாயகம் படத்தை மாதிரி இவர் வந்து நிஜத்துல இருப்பாரா, சர்க்கார் படத்தை மாதிரி இவர் நிஜத்துல இருப்பாரா, பிகில் படத்துக்கு பெண்ணுக்கு முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி நிஜத்துலயும் உண்மையில முக்கியத்துவம் கொடுக்குறாரா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள், சந்தேகங்கள்லாம் மக்களுக்கு வருது. ஏன்னா சந்தேகம் ஏன் வருதுன்னா, நடக்காத மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஊழல் அதிகமா நடக்குது, பாலியல் வன்கொடுமைகள், முதியோர்கள் கூட 60 வயசு பாட்டியோட விட்டு வைக்கல வைகுண்டபுரத்துல. அதெல்லாம் ரீல்ஸ் வந்து எதெல்லாம் சின்ன விஷயத்த எதுவுமே இல்லை, சும்மா ஒரு என்கொயரி பேசிட்டு இருக்கிறோம், அதை வந்து ரீல்ஸா எடுத்து படம் மாதிரி ஒரு ரீல் சாங்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரியான காட்சிகள் தான் அதிகமாக நடக்குது. ரியலா எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ரீலா நடக்குதுன்னு சொல்லி மக்களுக்கு மத்தியில குற்றச்சாட்டா வருது. அதனால இது போன்ற விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்கணும். ஜனநாயகன் படத்தை வந்து நிறைய பேர் பார்ப்பாங்க, தியேட்டர்ல பார்ப்பாங்க, பார்த்துட்டு வரட்டும், விமர்சனம் வைப்பாங்க. அது என்னென்ன விமர்சனங்கள்ன்ற மக்கள் பொது உடைமையா வந்து யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரியான படங்கள்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து காட்டி குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து நாசமா போகாம, குழந்தைகளுக்கு என்னென்ன அறிவு வேணும், புத்தகத்தை படிக்க சொல்லணும், நூலகத்துக்கு போக சொல்லணும், கல்வி அறிவு என்னென்ன எப்படியெல்லாம் வழியெல்லாம் வளர்க்க முடியுமோ, என்னென்ன திட்டத்துல வந்து நம்ம வந்து கல்வியை வந்து வளர்க்க முடியுமோ, அந்த திட்டத்தை வந்து எப்படிலாம் போகணும், கொண்டு போய் சேர்க்கணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்முடைய சந்ததியிலிருந்து தலைமுறை கொண்டு போய் சேர்க்கணும். வருங்கால இளைஞர்களை என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும்னா சரியான பாதையில கொண்டு போய் சினிமா மோகத்துல கொண்டு போய் சேர்க்காம, படத்தை ஒரு பொழுதுபோக்காக மட்டும் எடுத்துக்கொண்டு மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம இருக்கணுன்றத நம்ம தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்துறோம். இது போன்ற சமூகம், ஊடகம், பொருளாதாரம், அரசியல் சார்ந்த மக்களுக்கு தேவையான செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் அறிந்து கொள்ள நம்மளுடைய தமிழ் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.